லவ் நம்பலாமா நம்பக்கூடாதா? லவ் நம்பலாம், ஆனா இருந்தாலும் நம்பக்கூடாது. ஓகே, இப்போ ஒரு பையன் பிறந்துட்டாலுமே அவங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாங்கனாக்கா ஒரு பேர குழந்தை பெற்று கொடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி வைப்பாங்க இல்லையா? அந்த கேள்விக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ எங்களாலையும் குழந்தை பெற்றுக்க முடியும். உங்களை எப்படி பாக்குது? சொசைட்டி எப்படி பார்க்குதுனாவே, நாங்கள் ஒரு ரோட்ல நடந்து போனாலும் சரி, 9 போது பார்ப்பு, ஏதா அலிடா புத்துடா நாங்கள் எங்களை ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, நாங்கள் சும்னே நாங்கள் போயிட்டு இருக்கோம், வர்றது வண்டி ஏற்றுற மாதிரி வர்றது, அப்படியே அவன் அடிச்சுட்டு போறது, பாட்டை தூக்கி அடிக்கிறது, பிள்ளைன்னு கேட்கறது. ஏன் அவங்க அக்கா தங்கச்சிங்களை போய் கேட்க மாட்டாங்களா? எங்களை ஏன் கேட்கறாங்க? எங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. நாங்க பாட்டுக்கு சிவனேன்னு போறோம், எங்களை 9 பாரு போகுது பாரு, ஏதுதான் ரோட்ல நிக்கிறப்ப இதுடா அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசுறது. எங்களை ஏன் இப்படி அசிங்கமா பேசணும்னு கேட்கறேன் நானு. நாங்களும் ஒரு மனுஷங்க தானே, எங்களும் ஒரு மனுஷனா நினைக்க மாட்டாங்களா? கொடுக்கட்டாடி உனக்கு கொடுக்கட்டா, அசிங்கமா அப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் பேசுறத பார்த்தாலே எனக்கு அப்படியே ரொம்ப அவங்கள போட்டு கும்புறு கஞ்சி அப்படியே போட்டு குத்துணும் மண்டையெல்லாம். நிறைய பேர் ஒரு திருநங்கைக்கு தப்பு பண்றதுனா மொத்த திருநங்கையும் தப்பா பேசுறாங்க இல்லையா? அதை பத்தி நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன ஒருத்தர் பண்றாங்கன்னா அவங்கள மட்டும் தான் அவங்கள மட்டும் தான் பேசணும். ஏன் எல்லாரையும் குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க? எல்லாரும் ஏன் குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க? எல்லாருமே அதே மாதிரி தான் கேரக்டர் நீங்க நினைக்கிறது தப்பு. யார் பேசுறாங்கன்னா அவங்கள மட்டும் தான் நீங்க கேட்கணும். எங்களெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? ரோட்ல போகும்போது ஓகே, நீங்க லவ் பண்ற போது அந்த கஷ்டங்கள் எப்படி இருந்தது? லவ் பண்ற போது கஷ்டம் எப்படி இருந்துச்சுன்னா, அங்க கூட வண்டியில உட்காந்து போனா கூட 9 போது பாரு மச்சான், 9ஓட லவர் இது அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அப்ப கூட வந்துக்கிற லவர் எப்படி நினைப்பான்? அவனும் அப்படிதான் நினைப்பான். ஒரு டைம் சரி விடுன்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னா விடுன்னு சொல்லிடுவான். அதுவே மறுபடியும் பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஐயோ உன்னை கூட்டு வந்தனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு பாரு அப்படி டென்ஷன் ஆயிடுச்சு சொல்லி அவனே நிறைய டைம் என்ன அடிச்சு. அவனே உங்களை அடிச்சிருக்கான். கூட எல்லாம் அவனை கூட்டு போக முடியாது, வெளியில கூட்டு போக முடியாது. அவன் அப்படியெல்லாம் ஒர்க் கிடையாது, நீனு உள்ளே உட்காடுறியா, எனக்கு சமைச்சு போட்டு நீ ரெடின்னு சொல்லுவான். ஓகே, ஆக்சுவலா வீட்ல இருந்து சமைச்சு போடுறது வெளியெல்லாம் நீ வரவே வெளியெல்லாம் நான் எப்பயுமே கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவான். கலாய்ப்பாங்க. எனக்கு அசிங்கமா இருக்கும், வெளியே கூப்பிட்டு போனா உன்னை கூட்டு போனா எனக்கு அசிங்கமா இருக்கும். ஏன் அசிங்கமா இருக்கும்? ஏன் லவ் பண்ணணும்? அப்ப ஏன் லவ் பண்ணணும்னு நான் கேட்டிருக்கேன். ஏன்டா அப்ப அசிங்கமா இருக்கும்னு சொல்றீங்க, அப்ப ஏன்டா என்ன கூப்பிட்டு போற வெளியே அப்படின்னு என்ன ஏன்டா அப்ப நீ லவ் பண்ற அப்படின்னு சொல்லுவேன். அப்ப என்கிட்ட நீ எதிர்பார்க்கறது என் உடம்புக்காக என் காசுக்காக மட்டும் தான் நீ என்ன எதிர்பார்க்கறியா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அப்புறம் எதுக்கு அவரு உங்களை வேணான்னாரு? என்ன வேணான்னு எதுக்கு சொன்னாருன்னா, அவரு கூட நான் இருக்கிறது இல்லை இப்பெல்லாம். நான் எங்க ஃபேமிலி பாக்குறதுக்கோசரம் நான் வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். அதே மாதிரி கிருஷ்ணகிரியில தனியா எங்க மம்மி கூட ஒருத்தர் கூட இருந்தேன். அதனால அவங்க கூட இல்லாதனால அவனுக்கு டவுட் வந்துச்சு, யாரையும் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு. கூட இல்லைன்னா அவங்க கூட இருக்கணுமா? அவங்க கூட நான் தூங்கணும் அது மாதிரி எல்லாம் இருக்கணும்ன்றதுக்கோசரம் அதெல்லாம் நான் இல்லாதனால ஒரு 4 மாசமா எங்க ஃபேமிலி எங்க ஆளுங்க கூட இருந்துட்டேன் நானு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி சந்தேகப்பட ஆரம்பிச்சு வேணான்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு சந்தேகன்ற அடிப்படையில தான் உங்களை வேணான்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேற எந்த காரணமும் இல்ல. அவருக்கு என்னன்னா எங்க அக்கா பசங்க கிட்ட பேசினாலும் சந்தேகம், எங்க மாமா கிட்ட பேசினாலும் சந்தேகம், எங்க அக்கா வீட்டுக்காரர்கிட்ட பேசினாலும் சந்தேகம். இது மாதிரி தம்பி கிட்ட பேசினாலும் சந்தேகம், அதுதான் சந்தேகப்படுறாரு அவரு. அப்படிதான் அவரு எப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஓகே, அவரை தவிர்த்துட்டு வேற யாரும் லவ் பண்ணீங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் யாரையும் லவ் பண்ணலைங்க. இது வரைக்கும் யாருமே லவ் பண்ணல. ஓகே, உங்களை லவ் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வரைக்குமே அவங்க லவ் பண்ணாங்க, அவங்கள நான் இது வரைக்கும் காசு எனக்கு கொடு, எனக்கு ஏதாவது வாங்கித்தா அதை வாங்கித்தா நான் கேட்டதே இல்லை. என் சம்பாதிச்சதுல நான் சம்பாரிச்சு அவனை நல்லா பாத்துக்கிட்டேன். அதே தான் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, சப்போஸ் இதுக்கு மேல எனக்கு லவ் யாருன்னா வந்து சொன்னாங்களாலும் அவங்களுக்கு கொஞ்சமான எனக்கு டவுட் வரும், இவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்ட்டு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வேலைக்கே போகலனாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட நான் பசங்க கிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணுன்னா பாசம் மட்டும்தான். ஏன்னா எங்க பெத்தவங்க கிட்டே அது கிடைக்கல, எங்க அக்காங்க கிட்டே எதுவும் கிடைக்கல. நான் எதிர்பார்க்கறது அவங்க ஒருத்தர்கிட்ட அந்த லவ்னு சொல்லி வராங்க இல்லையா, அவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கறது அது ஒண்ணு மட்டும்தான். காசை நான் எதிர்வே பார்க்கல. என்னால எனக்கு எங்களுக்கு ஆண்டவன் கை கால் கொடுத்துருக்கோம், நான் சம்பாரிச்சு நான் பொழைச்சுப்பேன், அவனையும் நான் நல்லா பார்த்துப்பேன். அவங்க கிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு பாசம் மட்டும்தான் மெயினா எதிர்பார்க்க. ஆக்சுவலா பாசத்தை மட்டும் தான் எதிர்பார்க்கறீங்க, மற்றது எதுவுமே தேவையில்லை. எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஓகே, நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்கறது வந்து இது, அவன் என்னன்னா எதிர்பார்ப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்க வந்து பசங்க வந்து எங்க கிட்ட பேசுறது என்னன்னா, திருநங்கை நல்லா சம்பாதிப்பாங்க, நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க, அவங்க காசு கேட்டால் எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க நம்ம கிட்ட, நமக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துட்டா அப்படின்ற டாபிக்ல தான் வந்து அவங்க பேசுறாங்களே எங்க கிட்ட. இல்ல அப்ப திருநங்கை வேலைக்கு போகல, அவங்ககிட்ட எப்படி காசு வரும்? ஏன் பசங்க எப்படி நினைப்பாங்க? என்ன காரணம்? அவங்க நிறைய பேர் திருநங்கைகளையும் இது நைட் தொழில் போறாங்க. ஒரு சில பேர் ட்ரெயின் கலெக்ஷன் போவாங்க, பஸ் கலெக்ஷன், கடை கலெக்ஷன், இது மாதிரி வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க. படிச்சு எதனா கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க.
இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, அதனால அதுல போயிட்டா நம்ம வேலைக்கு போகலனாலும் அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு அதனால நம்பி வராங்க. அதனால நம்பி வராங்க. இப்ப நிறைய இடத்துல திருநங்கைகளுக்கும் பசங்களும் கல்யாணம் நடக்குது. அவங்கவுங்க பேரண்ட்ஸும் பார்த்தா ஏத்துக்கிறாங்க. முன்ன மாரி கிடையாது. இந்த சொசைட்டி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்குல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ ரொம்ப மாறி இருக்கு. இப்போ ரொம்பவே மாறி இருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கூட வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நானே ஒரு 5-10 பேர் பார்த்துட்டேன் எங்க கேங்க்லயே. இல்ல இது இவ்வளவு இதுல மாறுறாங்க இல்லையா, அது எந்த ஒரு சந்தோஷத்தை தருது? ஏன்னா அதுக்கு முன்னாடி திருநங்கை பிறந்துட்டாலுமே ஏதோ தீண்டத்தரதவ மாரி பார்த்தா அச்சு வீட்டுக்குள்ள துரத்திடுவாங்க. அவங்கள பார்த்தோன்னா ஒரு சொசைட்டில மதிக்கிட மாட்டாங்க. ஆனா இப்போ திருநங்கைனாலுமே சொசைட்டில மதிக்கிறாங்க. அது இல்லாம அவங்கள திருமணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் அவங்க ஏத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி சுத்தமா ரொம்ப சந்தோஷமா படுறேன் நான். பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்பெல்லாம் நான் எங்களை பார்த்தாலே ஒரு நல்லா மதிக்கிறாங்க, கடவுள் மாதிரி பாக்குறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஒருத்தருங்க நீங்க வந்து அவங்கள நம்பி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸும் ஒத்துக்கிறாங்க, இவங்க வீட்டுல பேரண்ட்ஸும் ஒத்துக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி எனக்கு லைஃப் கிடைக்கலையேன்னு ரொம்ப சந்தோஷமா கஷ்டமா இருக்கு. ஏன் அழுவுறீங்க? அதுக்கு கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே, அது நிரந்தரமா கிடைக்கல. அது நிரந்தரமா கிடைக்காததுனால ரொம்ப கஷ்டமா இருக்கா? சரி, ஓகே. ஏன் இப்ப அழுவுறீங்க? என்ன காரணம்? இருந்தாலும் எனக்கு தோணுது, இதுக்கு முன்னாடி 8 வருஷம் லவ் பண்ணிருக்கேன் நானு. அவன் என்கிட்ட உண்மையாவே இல்ல. அதனால எனக்கு ரொம்ப அவன் சந்தேகம் மேல சந்தேகப்படுறான். அவனுக்கு அப்பா அம்மா இல்ல, எல்லாமே நானா தான் இருக்கேன். இல்ல, சந்தேகன்ற அடிப்படை வந்து லவ்ன்ற கான்செப்ட் அதிகமா தான் நான் பார்த்தது. அதிகமா தான் பாக்குது. ஆனா அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். கை கால் அமுத்தி விடுவான், எவ்வளவு நேரம் இருந்தாலுமே எனக்கு சோறு ஊட்டி விடுவான், நல்லா பாத்துக்குவான். நாங்க ஒரே பிரஷ் தான் யூஸ் பண்ணுவோம், ஒரே சோப்பு தான், எல்லாமே இப்படி இருந்தோம். நாங்க ஒரே டவல் தான் எல்லாம் யூஸ் பண்ணுவோமே. இப்படி எல்லாம் இருந்து அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி இந்த கஷ்டத்தை எப்படிலாம் நீங்க வந்து ஆறுதல் பத்துக்கிறீங்க? எங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவோம், இல்லை கொடுக்குறவங்க கிட்ட இருந்தா பேசி கொஞ்சம் பாரத்தை கொஞ்சமா குறைச்சிப்போம். சரி, விடுங்க, அழுவாதீங்க, விடுங்க. இப்ப என்ன நடக்குதுனாக்கா, இப்ப திருநங்கைனாலுமே அவங்கள வந்து ஒரு லவ் பண்ணிட்டாக்கா நறுப்பி விட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க, தேவைக்கு பழகிட்டு விட்டுட்டு போறவங்களா இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அது மாதிரி திருநங்கைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? தயவு செஞ்சு யாரும் அப்படி நம்பிடாதீங்க, யாரையும் டக்குன்னு நம்பாதீங்க. என்னோட கோரிக்கை என்னன்னா, டக்குன்னு யாரையும் நம்பிடாதீங்க. கொஞ்ச நாள் நல்லா பழகுங்க. அப்புறமா அவங்க உங்களுக்கு கரெக்டானவன்னு நினைச்சீங்கன்னா அப்புறமா எல்லாமே பண்ணுங்க. அவங்களுக்கு எல்லாமே பண்ணுங்கன்னா புரியல. காசா இருந்தாலும் சரி, இல்ல செக்ஸியா இருந்தாலும் சரி, வேற எது இருந்தா எல்லாமே தான் சொல்றேன். மேரேஜ் பண்ணிக்கிறதுல இருந்து எல்லாமே. திருநங்கை எங்ககிட்டயும் பேசிக்கிட்டு இன்னொரு பொண்ணுகிட்டையும் ரூட் விட்டுட்டு இருந்தானா அப்போ உங்களால தாங்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் இது மாதிரி சென்னையிலே நிறைய நடந்திருக்கு, சூசைட்லாம் பண்ணிருக்காங்க. ஒருத்தருங்க லைவ் போட்டு லாஸ்ட் குடின்னு சொல்லிட்டு குடிச்சு போட்டு துடிக்க தூக்க மாட்டேன்னு செத்தா. இது ஒண்ணு நடந்துச்சு, ஒசூர்ல ஒண்ணு நடந்துச்சு. நிறைய இப்ப நானும் ஒரு 4-5 சாவு பார்த்துட்டேன் நானு. மாட்டேன்னு பசங்க ஏமாத்திட்டு போயினா எங்களுக்கு என்னன்னா ஒரு இலகுன மனசு, எதுவுமே தாங்கிக்க முடியாது எங்களால. நம்பி லவ் பண்றோம், 2 வருஷம் 4 வருஷம் லவ் பண்றோம், அவன் விட்டுட்டு போயிட்டான்னா ரொம்ப எங்களுக்கு கஷ்டத்துல. அந்த டைம்ல ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு செகண்ட் யோசிக்கிறது தான் முடிவு எடுக்குது எங்களுக்கு. சூசைட் டைம் அதை திங்க் பண்ணிட்டோம்னா அது முடிஞ்சிடும். ஏன் அந்த சூசைடு அளவுக்கு ஏன் போகணும்? ஏன் அந்த பையன் தான் இல்லையா, அடுத்த பையன் யாருன்னா பார்த்து லவ் அப்படி எங்களால நினைக்க முடியாதுல்ல. நாங்க லவ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, லவ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மாறிட்டீங்க? சோ அதை பத்தி சொல்லுங்க. எப்படின்னா, லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு நான் இருந்தேன். யார்கிட்ட பசங்க கிட்ட நான் பேசவும் மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இவங்ககிட்ட மட்டும் தான் நான் பேசுவேன், இவனே தான் நினைச்சிட்டு இருப்பேன். கலெக்ஷன் போனாலும் இவனை தான் நினைப்பேன். இப்போ அவன் விட்டுட்டு போனப்ப வந்து யாரையும் நம்ப தோணலை. நிறைய பேர் இப்பயும் சொல்லியிருக்காங்க லவ் எல்லாம், சடான யாரையும் நம்ப முடியல என்னால. இவங்களும் அதை மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இல்லையா? இல்ல, நான் கேக்குறது கல்யாணம் ஆகிறதுக்கு லவ் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க? லவ் பண்ணிட்டு இருக்கும் போதான்? லவ் பண்றதுக்கு முன்னாடி சந்தோஷமா தான் இருந்தேன். எங்க தோழியும் கூட சேர்ந்து ஜாலியா சுத்துறது, குயிட்லாண்ட் போறது, இந்த பார்க்கிங் போறது, கலெக்ஷனுக்கு போறது, நல்லா செமையா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த லவ்னு வந்துச்சு, அவங்களெல்லாம் விட்டுட்டேன். இவன் மேல பாசத்தை வச்சேன், இவனை நம்பி ஏமாந்து விட்டுட்டேன். லவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை என்னென்னலாம் மாத்திக்கிட்டீங்க? அவனுக்கோசம் என்னென்னலாம் மாறிச்சு லைஃப்? அவனை லவ் பண்ணும் போது எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் யார்கிட்ட நான் பேசுறதும் கிடையாது. அவன் சொன்னான், இவங்க கிட்ட பேசக்கூடாது, உங்க தம்பிங்க கிட்ட பேசக்கூடாது, உங்க சித்தி பசங்க கிட்ட, உங்க மாமா கிட்ட, இவங்க கிட்ட அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, இவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா, அவனுக்காக அதையும் நான் செஞ்சேன். யாருக்கிட்டையும் நான் பேசுறது இல்லை. யாருக்கிட்டையும் பேசாம நான் பாட்டுக்கு கலெக்ஷனுக்கு போவேன், நான் பாட்டுக்கு வருவேன், அவங்க கூட மட்டும் தான் சுத்துவேன், அவங்க கூட மட்டும் தான் வெளியே போவேன். யார்கிட்டையும் நான் சிரிச்சும் பேச மாட்டேன். ஓகே, இவ்வளவு இதுல சந்தோஷமான ஒரு தருணங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து லவ் பண்ணும் போது வெறும் கஷ்டத்தை மட்டும் தான் ஷேர் பண்ணிருக்கிறோம்.
லவ் பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு? அவன் லவ் பண்ணும்போது அவன்லாம் சொன்னதெல்லாம் நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா அவன் கூட ஜாலியா வெளியே போவேன், ஜாலியா சுத்துவோம், குளிப்போம், ஜாலியா எவ்வளவு என்ஜாய் பண்ணுவோம். குளிப்பீங்களா? குளிப்பேன்னா கிணத்துல போய் ஆத்துல எல்லாம் துணி துவைக்க போவோம். வில்லேஜ்ல துணி துவைக்க போவோம். அவனும் வந்து துணி துவைச்சு கொடுப்பான். ஜாலியா இருக்கும். ஒரே தட்டுல சாப்பிடுவோம், ஒரே ட்ரெஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க 2 பேர் லவ் பண்றது அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த ஊர்ல வந்து அவர் எப்படி பாப்பாங்க, உங்களை எப்படி பாப்பாங்க? எங்களை எல்லாம் தப்பாலாம் பார்த்தது இல்ல. புருஷன் பொண்டாட்டியா தான் பாத்துருந்தாங்க. இப்ப வரைக்குமே எங்களை புருஷன் பொண்டாட்டியா தான் பாக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் புருஷன் பொண்டாட்டியா தான் பாக்குறாங்க. அந்த ஊர் மக்களும் உங்களை வந்து தவறாக பதிவு எதுவும் செய்யறது இல்ல. ஓகேங்களா? ஏன்னா அவர் பையனா இருக்கும்போது ஒரு திருநங்கை ஏன்டா லவ் பண்ண, பொண்ணாடா கடைகளை உனக்கு அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட கேள்வி வச்சிருப்பாங்க இல்லையா? கேட்டிருக்காங்க. ஆனா அவன் அதுக்கு பதில் சொன்னதுன்னா, இவங்களும் பொண்ணுதான், இவங்க ஒன்னும் திருநங்கை இல்லை, நீங்க திருநங்கைன்னு ஏன் சொல்றீங்க, அவங்களும் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு பையன் பிறந்துட்டாலுமே அவங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாங்கனாக்கா, ஒரு பேர குழந்தை பெத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி வைப்பாங்க இல்லையா? அந்த கேள்விக்கு நம்ம சொல்லுறது. சோ எங்களாலையும் குழந்தை பெத்துக்க முடியும். சோ அதுக்கும் சர்ஜரி இருக்கு. கர்ப்பப்பையை எடுத்து வைக்கலாம். அவங்களோட டிஎன்ஏ எடுத்து எங்களோட செலுத்தி செயற்கையில குழந்தை பெக்க முடியாது, சர்ஜரி தான். ஃபர்ஸ்ட் கர்ப்பப்பை வைக்கும் போதும் சர்ஜரி தான், திருப்பி குழந்தை பெத்து எடுக்கும் போதும் சர்ஜரி தான். ரெண்டு அடிக்கடி சர்ஜரி பண்ணிக்கிட்டே இருந்தா உயிருக்கு ஆபத்து வர மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலும் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக நான் சொல்றேன். சரி, ஓகே. எங்களாலையும் குழந்தை பெத்துக்க முடியும். அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா எங்களாலையும் பெத்துக்க முடியும். ஓகேங்க. ஏன்னா ஒரு பேரண்ட்ஸ் தான் நினைப்பாங்க, நம்ம பையன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என்ன ஒரு கனவுல கண்டிருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு திருநங்கை கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அவங்க லைஃபே பார்த்தா டோட்டலா மாறி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அவங்களோட பேரண்ட்ஸோட வழிகள் என்ன இருக்குன்றது அது என்னைக்கா ஷேர் பண்ணிக்கிறாங்க? ஷேர் பண்ணிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. இது மாதிரி ஆயிடுச்சுமா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், எங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேணாம் அப்படின்னுவாங்க. நான் என்ன பதில் கொடுத்தேன்னா, உங்களுக்கு உங்க பையன் மூலியமா வர்றதுதான் வாரிசா? சோ எத்தனையோ ஆசிரமம் இருக்கு, அதுல அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தூக்கி வளர்த்தாங்கன்னா நம்ம அவங்க நம்மளுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் இல்லையா? அவங்களும் அப்பா அம்மா இல்லைன்னு ஏங்குவாங்க இல்லையா? அதுல நம்ம எடுத்து வளர்த்தோம்னா எவ்வளவு சந்தோஷம். ஏன் நீங்க அந்த மாதிரி நினைக்க மாட்டேன்றதுக்கு நான் கேட்டிருப்பேன். சரி, ஓகே. லவ் நம்பலாமா, நம்ப கூடாதா? என்னை பொறுத்த வரைக்கும் லவ் நம்பலாம், ஆனா இருந்தாலும் நம்ப கூடாது. நம்பலாம், நம்ப கூடாது. ஆமா, வரும் ஆனா வராது அப்படி சொல்லிக்கலாமா? வடிவேலு காமெடி. ஆமா. சரி, ஓகேங்க. இப்ப லவ் நம்பலான்னு சொன்னது எது வச்சு நம்பலான்னு நினைக்கிறீங்க? ஏன் நம்ப கூடாதுன்னு? அவன் நம்மள உண்மையா லவ் பண்ணி யார்கிட்டயும் பேசாம, பொண்ணுங்க கிட்ட பேசாம, அவன் நம்மளுக்காக உண்மையா இருந்தா நம்ம நம்பலாம். சோ நம்பலாம். அப்படியே அவன் நம்ம கிட்ட லவ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசினா நம்பவே கூடாது, அவனை சேர்த்தவே கூடாது பக்கமே. அடிச்சு துரத்தணும். கண்டிப்பா. இப்ப மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, எங்களையும் ஒரு மனுஷனா நினைங்க. ஓகேவா? எங்களையும் ஒரு மனுஷனா நினைங்க. எங்களை சீப் டூ வான்னு சொல்லாதீங்க. எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, எங்களுக்கு ஒண்ணு திருநங்கைன்னு இருக்குங்க. எங்களையும் நாங்களும் ஒரு மனுஷன்தான். எங்களுக்கும் அந்த 6 அடி அறிவுதான் இருக்கு. ரத்தெல்லாம் ஓடி சதையோட உடம்போடு தான் நாங்க இருக்கோம். எங்களும் ஒரு மனுஷனா நினைங்க. அதுதான் நாங்க எதிர்பார்க்கறோமே. சோசியலே பழகுங்க, பேசி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேசி பாருங்க, அவங்க கிட்ட பேசி பாருங்க எங்க கிட்ட. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகேங்க, சூப்பருங்க. நீங்க சொன்னது வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நெக்ஸ்ட் காணொலியில இது ரொம்ப வைரல் ஆயிடுச்சுனாக்கா நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து பேட்டி எடுக்கிறேன். மக்கள் என்ன கமெண்ட் பண்றாங்களோ அதை வச்சு மறுபடியும் கேள்வி கேட்போம். ஓகே, நன்றி. பாய்.